ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ இது மகா சிவராத்திரியோட ஸ்பெஷல் வீடியோ தாங்க. மகா சிவராத்திரிக்கு பார்த்திங்கன்னா எல்லா இடங்கள்லையுமே இங்கே வந்து பனி லிங்கம், அந்த ஐஸ் கட்டியில் லிங்கம் மாதிரி எல்லா இடங்கள்லையுமே வச்சுருந்தாங்க. விநாயகர் சிலை நம்ம எப்படி விநாயகர் சதுர்த்தி அப்போ எல்லா பக்கம் வைப்போம் இல்லைங்களா, அதே மாதிரி பனி லிங்கம் ஐஸ் கட்டியில் எல்லா இடங்கள்லையுமே வச்சுருந்தாங்க. இங்கே பார்த்திங்கன்னா அந்த அன்றைக்கி பார்த்திங்கன்னா அன்னதானம் இந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அந்த அன்றைக்கி வந்து சபுதானா அந்த ஜவ்வரிசியில் தாளித்து கொடுக்குறது எல்லா இடங்கள்லையுமே அந்த ஃபுல் டே பார்த்திங்கன்னா டிஜே அந்த பிரசாதம் தான் எல்லா இடங்கள்லையும் இருக்கும். எல்லாம் பயங்கரமாக அந்த சிவன் பாட்டு அந்த டிஜேலாம் செமையாக இருக்கும். எல்லா லிங்கம் வச்சுருக்க இடத்துல எல்லாமே அந்த டிஜே வச்சுருப்பாங்க. இது பார்த்திங்கன்னா அடுத்த நாள் பார்த்திங்கன்னா அன்னதானம் போடுவாங்க. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா ஒரு 2 நாள் தொடர்ந்து அன்னதானம் போடுவாங்க. அதாவது ஒரு ஏரியாவில் ஒரு நாள் போட்டாங்கன்னா அடுத்த ஏரியாவில் இன்னொரு நாள் போடுவாங்க. அந்த மாதிரி தான் இது பார்த்திங்கன்னா தம்பி டியூஷன் போயிட்டுருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் தான் இந்த சாமி சிவன் கோயில் இருக்குது. சிவன் கோயிலில் பார்த்திங்கன்னா முன்னாடி பனிலிங்கம் வச்சுருந்தாங்க. அந்த கோயிலே இருந்தாலும் அந்த பனிக்கட்டி ஐஸ் கட்டியில் வைப்போம் இல்லைங்களா, அந்த லிங்கம் வச்சுருந்தாங்க. உள்ளே பார்த்திங்கன்னா சிவனுக்கு சூப்பராக அலங்காரமெல்லாம் பண்ணி நல்லா செமையாக இருந்துச்சு பார்க்குறக்கே. நாங்கள் போயிட்டு பார்த்திங்கன்னா அன்னதானம்னு சொன்னனால நாங்கள் ஆல்ரெடி வீட்லேயே சாமியெல்லாம் கும்பிட்டு கிளம்பி போனோம். ஆனால் அங்கே கோவில் இருக்கும் அப்படின்னு எங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த ஐஸ் கட்டியில் தான் வச்சுருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு தான் நாங்கள் போனோம். அங்கே போனால் பார்த்தா சிவன் வந்து செம்மையாக வேறு லெவலில் பண்ணியிருந்தாங்க. அந்த கீழே வந்து லிங்கம் வச்சுருக்கிறது, மேலே சிவனோட சாமி உருவம், இதெல்லாம் பார்த்திங்கன்னா உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு. இன்னொரு இடத்துலையும் பார்த்தேங்க. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த மின்மயானம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய சிவன் நல்லா வச்சுருப்பாங்க. நல்ல கூட்டமாக இருந்தது அந்த நாள். எல்லாம் உள்ளே போய் எல்லாம் சாமி கும்பிட்டு இருந்தாங்க சிவன்ராத்திரி அன்னைக்கு பார்த்திங்கன்னா. இங்கே இது வந்து ஊருக்குள்ளார ஒரு சிவன் கோயில் இருக்கிறது சூப்பராக இருந்துச்சுங்க. நானே எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு இருக்கும்ன்ட்டு. நான் கண்டிப்பாக வந்து ஐஸ் கட்டியில் வச்சுருப்பாங்க அப்படின்னு மட்டும் தான் நினச்சேன். இது பாருங்கள், ஐஸ் கட்டியில் வச்சுருக்கிற சிவன் சூப்பராக இருக்குல்லங்களே. எல்லா இடங்கள்லையுமே அந்த ஐஸ் கட்டிலேயே ஃபஸ்ட்டு டெக்கரேஷன்லாம் பண்ணிடுறாங்க. பண்ணி அந்த ஐஸ் கட்டியும் கரெக்டாக அது தகுந்த மாதிரி செட் பண்ணி வச்சிடுறாங்க. எடுத்து வைக்கும்போது அப்படியே உண்மையிலேயே சிவன் லிங்கம் வந்து அப்படியே எவ்வளோ தத்ரூபமாக இருக்குமோ அதே மாதிரி ஐஸ் கட்டியில் பண்ணியிருக்காங்க பாருங்கள். பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குல்ல, பயங்கரமாக இருந்ததுங்க. பாட்டு டிஜே அப்படின்ட்டு செம்மையாக போச்சு. நானும் போய் சாமியெல்லாம் கும்பிட்டு அன்னதானமும் சூப்பராக ஸ்பெஷலாக போட்டாங்க. அதுவும் நாங்கள் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோங்க. பார்த்திங்கன்னா கூட்டம் பயங்கரமான கூட்டமாக இருந்துச்சு. அங்கேயே கோயிலில் பார்த்திங்கன்னா இந்த பாட்டு கச்சேரிலாம் வச்சுருந்தாங்க. நல்லா இருந்தது. அது நம்மளுக்கு புரியலினாலும் சிவன் பாட்டு பாடுறது நல்லா இருந்துச்சு. குழம்பு, அந்த பருப்பில் பார்த்திங்கன்னா பாலக்கீரை போட்ட பருப்பு, அதுக்கப்புறம் சப்பாத்தி. அந்த கிரேவி எப்படி வச்சுருந்தாங்கன்னா பார்த்திங்கன்னா அந்த பருப்பும் பாலக்கீரை போட்டது சப்பாத்திக்கும் செட் ஆகும், சாப்பாட்டுக்கும் செட் ஆகும். அந்த மாதிரி செட் பண்ணி அந்த மாதிரி ஒரு இதில் பண்ணியிருந்தாங்க. மேக்ஸிமம் எங்கேயுமே பார்த்திங்கன்னா தால் அண்ட் அந்த பருப்பும் இது போட்டது வந்து சாப்பாட்டுக்கு, சப்பாத்திக்கு வந்து ஒரு கத்திரிக்காய் மாதிரி கொடுப்பாங்க. இந்த தடவை அது இல்லாமல் பருப்பு குழம்பு, சப்பாத்தி, சாப்பாடு, அப்புறம் ஜிலேபி பாருங்கள். அங்கேயே அப்போவே வந்து ரெடி பண்ணி ஜிலேபி சூப்பராக போட்டிருக்காங்க பாருங்கள். இங்கேத்து ஜிலேபி வந்து கொஞ்சம் மொறுக்குன்னு நல்லாயிருக்கும். அந்த ஜிலேபி தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சப்பாத்தி எல்லாம் ஃபுல்லாக போட்டிருக்காங்க பார்த்துங்க. இன்னும் அன்னதானம் நாங்கள் போவேலையே நாங்கள் 8:30 போனோம். அப்போவே எவ்வளோ பேர் சாப்பிட்டாங்க. அப்பவும் இன்னும் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. கிட்டத்தட்ட 11 மணி வரைக்கும் அன்னதானங்க ஃபுல்லாக. அந்த அளவுக்கு சாப்பாடு ரெடி பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க. சப்பாத்தி அப்படியே ஒரே பெரிய லேயராக சுட்டு அதை வந்து எப்படி அடுக்கி அதை அப்படி பீஸாக வெட்டிடுறாங்க. கரெக்டாக ஒரு ஆளுக்கு 2 சப்பாத்திங்க. சும்மா அப்படியே அந்த பீஸாக வெட்டினதில் 2 சப்பாத்தி. அதுக்கப்புறம் மேலே இவ்வளோ வேணாலும் வாங்கி சாப்பிட்லாங்க. அளவெல்லாம் கிடையாது. அந்த அன்னதானங்கிறதே அளவில்லாமல் சாப்பிட்றது தானே. நம்ம எவ்வளோ போனாலும் எத்தனை டைம் போனாலும் சாப்பிட்டுட்ருக்கிற மாதிரி தான். அப்புறம் அங்கே போய் நாங்கள் வீடியோலாம் எடுத்தோம். சப்பாத்தி சொல்கிறது, அந்த ஜிலேபியெல்லாம் உடனே அவங்களுக்கு ஒரே ஹாப்பி ஆயிடுச்சு. வீடியோ எடுக்கிறீங்க, ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நாங்கள் வாட்டில் பேசிக்கிட்டு அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கிரேவிக்கும் கடி கொடுப்பாங்க, தயிர் மாதிரி தாளித்தது. அதுக்கு தனியாக 2 கப் எடுத்துகிட்டு போகணும். பிளேட்டுக்கு 2 கப் எடுத்துகிட்டு போகணுன்னா அவங்க சப்பாத்தி, சாப்பாடு, கிரேவி, அந்த கடி, தயிர் தாளித்தது கொடுத்துருவாங்க தனித்தனியாக. நம்ம வந்து அங்கங்கே அப்படின்னு நின்று சாப்பிட்டுக்கிற மாதிரி தான். நாங்கள் எல்லோரும் ஃபேமிலி எல்லாருமே போனோங்க. எல்லோரும் போய் சாமி கும்பிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்பி வந்தோம். கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணி நேரம் கோயிலில் இருந்துட்டு வர்ற மாதிரி இருந்துச்சு. அந்த நாள் சிவராத்திரி சூப்பராக போயிடுச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கெல்லாம் எப்படி போச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட வீடியோ எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.